போகலாமா? செட்டிநாடு பகுதியில் வந்து என்ட்ரு ஆகிறோம். அன்றைக்கி ஆத்தங்குடி அரண்மனை அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பகுதி முழுவதுமே, இந்த செட்டிநாடு பகுதி முழுவதுமே வந்து அரண்மனை போன்ற மாளிகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. எங்கே பார்த்தாலும் எல்லாமே வீடுகள்லாம் வந்து பிரம்மாண்டமான வீடுகள், எல்லாம் ஆர்கிடெக்சர் எல்லாம் 100 வருடங்கள் 80 வருடங்களை கடந்த வீடுகள் தான் வந்து அதிகமாக இருக்குங்க. நிறைய ஊர்களில் போய் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆத்தங்குடி போகலாம். இன்றைக்கி வந்து ஜனவரி 1, 2025. இன்றைக்கி வந்துட்டு ஆத்தங்குடி அரண்மனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பில்லியன் ரைடர் 2 பேரும் இப்போ வந்து இந்த என்ஹெச்சில் மூவ் ஆகிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஹைவே ரொம்ப பிஸியாக இருக்குது. திருச்சி டு ராமேஸ்வரம் ஹைவே வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. காரைக்குடி வழியாக போகக்கூடியது. பிரேக்கிங் வந்து நல்லா பிரேக் பண்ணுது. நல்லா பிரேக்கிங் நல்லா இருக்குது. டைமை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் நல்லா இருக்கு. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து கோடிக்கரை போகிறதுக்காக டிசம்பர் 30 வந்துட்டு மூவ் ஆனோம். இடையில் வந்துட்டு நிறைய அதிகமான மழை வந்துருச்சு. அதுவும் வந்துட்டு கோடியக்கரையை நெருங்கும்போது மழை அதிகமாகிட்டு, அதனால் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். பெரும்பாலான ரைடு வந்து ரிட்டர்ன் ஆகிறதில்ல, அதாவது கேன்சல் ஆகிறதில்ல. அன்றைக்கி வந்துட்டு மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கோடியக்கரை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது எல்லாமே வந்து சாலைகள்லாம் வந்து மணல் சாலைகளாக தான் இருக்கும். அதனால் அது சாத்தியப்படாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே திரும்பிட்டோம். அன்றைக்கி கோடியக்கரை போகாமல் திரும்பிட்டோம்.
முக்கியமான ஒரு டேர்ன் இது. ரைட் டேர்ன் வந்து நேராக திருப்பத்தூர், திருமயம் டவுனுக்குள்ள போகக்கூடிய நெக்ஸ்ட் தான் வந்து திருப்பத்தூர். திருமயம் வழியா ரொம்ப டவுனுக்குள்ள போயும் போகலாம். டேர்ன் எடுத்தோம்னா திருப்பத்தூர் ரைட் டேர்ன் எடுத்தான். அஞ்சு கிலோமீட்டர் இந்த சைடில் கானாடு காத்தான்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், கானாடு காத்தான்ங்கிறது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அடுத்தது அதை தாண்டி போகணும். ராகுல், எத்தனை கிலோமீட்டர் டேர்ன் எடுக்கணும்? இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு. 6 கிலோமீட்டர். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து வாழ்நாளே பத்தாது. என்னப்பா? ஆமா, நிறைய இருக்கு. அழகான ஒரு சீனரி பாருங்க லெப்ட்ல. ஆமா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எப்ப டைம் கிடைக்குதோ வந்து பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஆயுசு பத்தாது, நாட்கள் பத்தாது அப்படின்னு சொல்லலாம். நீ உனக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது, பார்க்கலாம். பள்ளத்தூர் லெஃப்ட் எடுத்தோம்னா பள்ளத்தூர்னு ஒரு ஊருப்பா. ரைட் சைட் போனா ரைட்டா? இப்ப எடுக்கணுமா? ஆமா, கொஞ்சம் மீடியா சொல்லணும். எப்பயுமே மீடியா சொல்லணும். நான் கொஞ்சம் அசந்துட்டேன். டீ பிரேக் எடுத்து டீ இருந்துச்சுன்னா, டீ இருக்கா? டீ இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த செட்டிநாடு பகுதியை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கா. தஞ்சாவூர் சைடு பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, இந்த பகுதியில் வந்து அது பர்டிகுலராக வந்து இந்த மன்னார்குடி பகுதி, மதுக்கூர் மன்னார்குடி பகுதியில் வந்து விளையக்கூடிய தானியங்கள், முக்கியமாக நெல் வந்துட்டு அதிகமாக கடலை இதெல்லாம் விளையும்.
பட் வந்து ஒரு 80s வந்துட்டு எல்லாரும் ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணிட்டு நெல்லெல்லாம் கொண்டாந்து இங்கே கொடுப்பாங்க. கடலையெல்லாம் இங்கே தான் வந்துட்டு கடலையெல்லாம் அந்த நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் அதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்து உடைக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க மில்லுக்கு. இந்த ஏரியாவுக்கு தான் ஆலங்குடி ஆரம்பிச்சு காரைக்குடி வரைக்குமே இந்த மில்லு தான் இருக்கு. ஏன் வந்து அதிகமா வந்து இங்க நெல்லெல்லாம் வந்துட்டு இங்க வந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரத்துல ரைட் எடுக்கணும். கொஞ்ச தூரத்துல ரைட் எடுக்கணும். இதா இருங்க, வரேன், ஃபோன் எடுத்துக்கிறேன். மெதுவாக போகிறோம், ஒன்றும் பொறுமையாக பார்க்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? டைம் இருக்கு, நம்ம டைம் தான். சரியா? இன்னும் 2.9 2.9 கிலோமீட்டர்ஸா? ரைட் டர்ன் எடுக்கணும். ஆமாம். இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்பா. இந்த நெல்லெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த தாத்தா ஊர்ல எல்லாம் வந்து நெல் போடுவாங்கல்ல, அப்போ வந்து எல்லாமே இங்கதான் எடுத்துட்டு வருவாங்க. மில்லெல்லாம் அங்க அதிகம் கிடையாது. இங்க உள்ள வியாபாரிகள் தான் அங்க வருவாங்க. காரைக்குடி சைடுல உள்ளவங்க வந்து நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப எல்லாம் வந்து அரசு கொள்முதல் நிலையம்லாம் வந்து அவ்வளவுக்கு இல்ல. ஏன் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இப்ப சில விஷயங்கள் எனக்கு நானா கெஸ் பண்ணிக்கிறேன். என்ன கெஸ் பண்றேன்னா, அதிகமா வந்து நெல்லை வந்து, அதாவது அரிசி சாதத்தை வந்து பயன்படுத்தினவங்க இந்த ஏரியா மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோட கெஸ்ஸிங் தான். அப்ப வந்து ஹைவே எல்லாம் கம்மி தானே. நேஷனல் ஹைவேவே ஒரு 2-3 ஹைவே தான் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அது லாங்கஸ்ட் ஹைவேன்னு சொல்லி அப்ப வந்து எக்ஸாம் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ஹைவே எதுன்னு கேட்பாங்க. எனக்கு மட்டும் நல்லா தெரியும் என்னன்னா, அப்ப வந்து NH7, என்னது NH7ங்கிறது வந்து அந்த கன்னியாகுமரி சைட்ல இருந்து இது வரைக்கும் வாரணாசி வரைக்கும் போகும்பா. அதுதான் ஒரு நீண்ட ஒரு ஹைவே. இப்ப வந்து பார்த்தா அது NH7 மாறிட்டு இப்ப வந்து NH44 அப்படிங்கிறது காஷ்மீர் கன்னியாகுமரி இணைக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹைவே. கண்டிப்பா அதுல ஓடி போகணும். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த ஹைவே முடிக்கணும். இந்தியாவை நார்த் சவுத்ல இருந்து ஆரம்பிச்சு நார்த் வரைக்கும் போகணும். இது இந்த ரோடா? ஆமா. இதானே? ஆமா. பின்னாடி இருந்தது இல்ல, திருப்பவா? ரைட், ஓகே, கட் பண்ணிக்க. புதுக்கோட்டை இங்க இருந்து 39 கிலோமீட்டர் போட்டிருக்கு. புதுக்கோட்டை 39 போட்டிருக்கு. ஓகே, ஆத்தங்குடி போகக்கூடிய சாலை இதான் கூகுள் மேப் காமிக்குது. என்டையரா ஹிஸ்டரி போட்டிருக்காங்கப்பா. ஆத்தங்குடியோட அந்த பேலஸோட ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் அவங்களே வச்சிருக்காங்க, சொந்த வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லா பாத்துக்கலாம். எல்லாமே ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அந்த மலேசியா, பர்மா. இந்த மாளிகை வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 50 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிறதுலேயும் கொஞ்சம் லிமிட்டேஷன்லாம் இருக்குது, அதை வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். மற்றபடி இங்கே வந்து உட்காந்துருக்கிறதே ஒரு பிரமிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. இந்த மாளிகையில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுலையே
எல்லாமே இம்போர்ட்டடு டைல்ஸு இம்போர்ட்டடு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இம்போர்ட்டடு. அந்த பெல்ஜியம் கிளாஸ், ஜப்பான்லேருந்து வந்து டைல்ஸ்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா இம்போர்ட் பண்ணி வந்து டீ கூட் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நேரடியாக பார்க்கும்போது தான் அதை பற்றி தெரிய வரும். இப்போ வந்து ஆத்தங்குடியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ திருமயம் அவுட்டர் பைபாஸில் வந்து அந்த என்ஹெச்சில் நின்றுட்டுருக்கோம். திருமயம் கோட்டை இங்கேருந்து இந்த வியூ பார்த்தா திருமயம் கோட்டை, இந்த கம்பீரமான திருமயம் கோட்டை வந்து தெரியுது. புதுக்கோட்டையிலேருந்து எல்லாமே நியராக இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து நியராக உள்ளது தான். ஆத்தங்குடி வந்து ஒரு 34 கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலேருந்து. காரைக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து அந்த ஆத்தங்குடி பேலஸ் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு ஹைவே டூரிங்கில் சந்திக்கலாம். செம்ம கூட்டமாக இருக்குப்பா. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க.